கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மகிழ்ச்சியோடு கூட தெய்வ சமூகத்தில் நாம் எல்லோரும் கூடி வருவதற்கு தெய்வ ஆவியானவர் நமக்கு இந்த நாளிலும் பாராட்டி இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக தெய்வ சமூகத்தில் இருக்கிற நாம் எல்லோரும் இணைந்து சில பாடல்களை உற்சாகத்தோடு கூட பாடி மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடும் அருமையான பாடல். சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடுவோம். கர்த்தர் நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடலா இருக்கிறதுனால இருக்கிற இடங்களை நல்ல கைகளை தட்டி பாடுவோம். மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கைகளை தட்டி சொல்லுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. சேர்ந்து சொல்லுவோம். இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. துயர் நீக்கும் மருத்துவர், நம்முடைய துதிக்கு பாத்திரரானவர் நம்முடைய ஆண்டவர். பலனெல்லாம் நீர்தானையா என்று சொல்லி நம் சந்தோஷத்தோடு கூட பாடி மகிமைப்படுத்துவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீதானையா, பிரியமும் நீதானையா. சேர்ந்து சொல்லுவோம். பலனெல்லாம் நீதானையா, பிரியமும் நீதானையா. நன்றி 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 சொல்லுவோம். நன்றி நன்றி நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா என்று சொல்லி பாடுவோம். கல்வாரி சிலுவையினால் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம்.
பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தா என்னை நீதிமானாய் மாற்றினீரே. நல்ல கைகளை தட்டி பின்னாடி இருக்கிறவங்க இயேசுவே உம் இரத்தத்தா என்னை நீதிமானாய் மாற்றினீரே. உம் பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. மகிழ்ச்சியோடு கூட பாடுவோமா? பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி நன்றி. கையை தட்டி பாடுங்க. ஆமென். நன்றி 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 நன்றி. உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமாயே. உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமாயே. என் உயிரான கிறிஸ்து வந்ததா உம் உறவுக்குள் வந்து விட்டேன். நல்லா சேர்ந்து சொல்லுவோம். என் உயிரான கிறிஸ்து வந்ததா உம் உறவுக்குள் வந்து விட்டேன். நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? அவருடைய கல்வாரி சிலுவையினாலதான் நம்முடைய சாபங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்திருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக இந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நல்ல கைகளை தட்டு உங்க இருக்கிற இடங்கள்ல. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. மறுபடியும் சொல்லுங்க. கல்வாரி சிலுவையினால் நீங்கள் ஒவ்வொருவருடைய என் சாபங்கள் உடைந்ததையா. ஒரு முறை கூட சொல்லுவோம். கல்வாரி சிலுவையினால் கைகளை தட்டி சொல்லி பாருங்க. சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி. முழு மனதோடு கூட மன நிறைவோடு கூட இந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்க. நன்றி 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 நன்றி. இயேசுவை உம் இரத்தத்தா என்னை நீதிமானாய் மாற்றினீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த கால வேளையில அவருடைய இரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. என்னை நீதிமானாய் நல்ல சந்தோஷமா பாடுவோம். பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. ஆமென். நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு கூட ஒரு பாடலை பாடுவோம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தாவே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், உம்முடைய நன்மைகளை நினைக்கிறேன். இந்த புதிய மாதத்தின் முதல் ஆராதனை நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய சமூகத்தில் வரும்பொழுது அவர் செய்த நன்மைகளை நாம் நினைவு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆபத்திலெல்லாம் காத்து ஒவ்வொரு நாளும் கிருபைகளை தந்து விசேஷமாய் இந்த வருஷத்துல ஏறக்குறைய 4 மாதங்களை நிறைவு செய்து ஒரு புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்கிறோம் என்றால்
ஆண்டவர் நம்ம மீது வைத்திருக்கிற அந்த இரக்கம்தான் காரணம். ஆகையினால தான் ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அவருடைய கரங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை அசைத்து சொல்லோமே ஆமேன். கர்த்தருடைய கரம் என்னையும் என் குடும்பத்தையும் தாங்குகிறது. கடுமையான பிரச்சனைகளின் மத்தியிலும் முன்னேறி செல்வதற்கு அவர் நமக்கு பலத்தை தருகிறார். எதை குறித்ததான பாடல்? அதை நம் தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுவோம், மற்றவர்கள் அதை கவனித்து. ஏகദേശம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். அந்த வார்த்தைகள் நம்முடைய வாயினால் அறிக்கையிடணும். அல்லேலூயா. உம்முன்னு இருக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நம்ம 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் மன மகிழ்ச்சியோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. பெரியவங்க பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு தான் என்ன பிரச்சனையும் தெரியல. எல்லாம் வந்த உடனே என்ன செய்யுது? கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கையை தட்டி என்ன செய்யணும்? பாடணும். அதுக்கு கூட ஒரு தலையாட்டு இல்லை. கொஞ்சம் வாயை திறந்து என்ன செய்யணும்? பாடணும். பாடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலின் ராஜாவே, கையை தட்டி இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். சொல்லுவோ, நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, சத்தத்தை உயர்த்தி, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். எல்லாருமாய் நன்மைகள் நினைக்கிறேன். ஒரு முறை கூட சொல்லுவோம். இஸ்ரவேலின் ராஜாவே, சின்ன பிள்ளைங்களா கையை தட்டி, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, ஆமென். இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக எல்லாருமாய் சொல்லுவோம். நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி சொல்லுவோம். கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு உம்முடைய பலத்தை நீ தந்ததற்காய். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் செய்து திருக்கரம் என்னை தாங்கி. அவருடைய கரம் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்குகிறது. கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு அவருடைய பலத்தை நீ தந்ததற்காய். எல்லாருமா இணைந்து இயேசுவே, இயேசுவே, அப்படியே சொல்லுவோம். இயேசுவே, ஆமென். இயேசுவே, நன்றி நன்றி ராஜா. அப்படியே சொல்லி பாருங்க. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக. எதிர்க்கிறவர்கள் முன்பதாக நம்மை தள்ளினவர்கள் மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணக்கூடிய ஆண்டவர். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள்
ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த பண்ணும்படியாக எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. எதிர்க்கிறவர் முன்னிலோ சொல்லுவோமா? தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி நீ உணர்ந்து அந்த வார்த்தையை சொல்லுங்க. எதிர்க்கிறவர் முன்னிலோ நம்மை தள்ளினவர்கள் தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி நீ ஒரு முறை கூட சொல்லவோ? எதிர்க்கிறவர் முன்னிலோ தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி நீ இயேசுவே இயேசுவே நல்லா சொல்லி பாருங்க. தம்பிமார் கூப்பிடுங்க, இயேசுவான்னு சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவே நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. சத்தமாய் சொல்லுவோம். அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. 1000 பாடல்களோ என் உயிர் காலம் எழுதா ரட்சிப்பை உயர்த்திடுவே. கரங்களை தட்டி சொல்லுவோம். என்ன செலுத்திடுவே. நீங்க செய்த நன்மைக்காக 1000 பாடல்களோ என் உயிர் காலம் எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ரட்சிப்பை உயர்த்திடுவே. இயேசுவே இயேசுவே கையை தட்டி சொல்லுவோம். இயேசுவே ஒரு முறை கூட இயேசுவே 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 நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்மைக்காக நன்றி நன்றி நாதா. எஸ் லார்ட். அளவில்லா அன்பிற்காக ஒரு முறை கூட நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக இஸ்ரவேலே இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன். உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே 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 நன்றி நன்றி நாதா. நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து சொல்லுமே ஹல்லேலூயா. அளவில்லாத அன்பினால் ஆண்டவர் நம்மை நேசித்திருக்கிறார். அந்த பாடல்களை உணர்ந்து பாடும் பொழுது
அது ஆண்டவருடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அமைதியா இருக்கிறதுனால எல்லோருக்கும் பெய்யும் மழை நமக்குன்னு இல்லை. நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கணும். அப்போ தான் அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். அல்லேலூயா. ஆமே. நமக்காக இன்னொருத்தர் என்ன செய்ய முடியாது, விண்ணப்பம் செய்ய முடியாது. இன்னொருத்தர் நமக்காக ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நமக்காக ஜெபம் பண்ணலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம அறிந்த பிற்பாடு நமக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்புகள் ஆமை நெருங்கி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வு அவரோடு கூட நாம் இணைந்து கொண்டே நெருங்கி கொண்டே இருக்கணும். நமக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ், அந்த தூரம் குறைந்து கொண்டே இருக்கணும். அதுதான் ஆராதனைங்கிறது. ஆராதனை ஆண்டவரோடு கூட நம்ம இணைந்து கொள்கிறதான ஒரு வேளை. ஹல்லேலூயா. அந்த பாடல்ல ஒரு சரணத்தை, நம்ம கடைசி சரணத்தை பாட போகிறோம். என்ன நான் செலுத்திடுவேன். பக்தன் சொல்றாரு, ஆண்டவரே இவ்வளவு நன்மைகள் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறீரே, நீங்க செய்த நன்மைக்கு மாறுத்தரமாக அல்லது நீங்க செய்ய நன்மைக்கு கைமாறாக நாங்க என்னையா செலுத்த முடியும்? ஒரு 1000 பாட்டு அல்லது ஒரு 1000 துதி பலிகளை நாங்க செலுத்தினா திருப்தி ஆகுமா? இல்ல, ஒவ்வொரு நாளும் அவருடைய ரட்சிப்பை உயர்த்தி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. எதுவும் ஆண்டவர் செய்த நன்மைக்கு ஈடாக நாம் திருப்பி செலுத்தி விட முடியாது. ஒன்று செய்யலாம், நம்முடைய உள்ளம் மனதார மனம் திறந்து முழு மனதோடு அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அவர் அதிலே பிரியப்படுகிறார். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தி அந்த கடைசி சரணத்தை ஒரு முறை கூட எல்லாரும் பாடி கத்தரை மகிமைப்படுத்தும். நீங்க பாடலைன்னா கொட்டாவி தான் வரும். கொஞ்சம் கையை தட்டி, நல்லா கையை தட்டி. என்ன நான் செலுத்திடுவேன். சேர்ந்து சொல்லுவோமா? 1000 பாடல்களோ என் உயிர் காலம் எல்லாம், என் வாழ்நாள் முழுவதுமே ரட்சி உயர்த்திடுவே. என்ன நான் செலுத்திடுவே. 1000 பாடல்களோ என் உயிர் காலம் எல்லாம் ரட்சிப்பை உயர்த்திடுவே. செய்து சொல்லுவோம். இயேசுவே, 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 ஆமென். இயேசுவே, நல்ல கையை தட்டி. இயேசுவே, நன்றி நன்றி நாதா, உம்முடைய அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக ஒரு முறை கூட நன்றி அளவில்லா அன்பிற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அளவில்லாத நன்மை செய்த அன்பு ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி இன்னொரு பாடலை பாடி நம்ம எல்லாம் ஆராதனைக்கு நேராக கடந்து செல்லலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. கொஞ்சம் நினைச்சிடுங்க. அருமையான பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உணர்ந்து நம்ம பாட போறோம். அந்த பாடல் ஒரு விண்ணப்பமாய் தெய்வ சமூகத்திலே செலுத்த போறோம். அல்லேலூயா. அவர் இல்லாமல் நம்முடைய உலகம் விடியாது. அவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் இல்லை. அவர் இல்லாம சந்தோஷம் இல்லை. அவர் இல்லாம எந்த நன்மைகளும் ஆசீர்வாதமும் இல்லை. அவரை பார்த்து சொல்ல போகிற, ஆண்டவரே என்ன நினைச்சிடுங்க. சின்ன பிள்ளைங்கெல்லாம் சொல்லணும், வாலிப தம்பி தங்கச்சி சொல்லணும், என்ன நினைச்சிடுங்கப்பா, என்ன நினைத்தருளும். அங்கே நெகேமியா ஆண்டவர்கிட்ட சொல்றார், ஆண்டவருடைய பணியை, ஆண்டவர் சொன்ன காரியத்தை எல்லாம் எருசலேம்ல செய்து முடித்த பிற்பாடு என்னை நினைத்தருளும் என்று சொன்னான். இந்த காலை பொழுதுல ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியம், என்ன நினைச்சிடுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்தி என்ன நினைச்சிடுங்கப்பா சொல்லுங்க. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. என்ன நினைத்தருளும் ஆண்டவரே, எங்களை நினைத்தருளுங்கப்பா, எங்க பிள்ளைகளை நினைத்தருளுங்க ஆண்டவரே, எங்கள் எதிர்காலத்தை நினைச்சிடுங்கப்பா. ஆமென், ஆமென், ஆமென். இந்த பாடலை பாடுவோம். உடைந்த பாத்திரம் போல இருக்கிற நம்மை
நம்முடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிவார். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை நினைத்தருளுவார். விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை விண்ணப்பமாய் பாடுவோம். கையை தட்டி சந்தோஷத்தோடு கூட அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும். தேவகுமாரா தேவகுமாரா என நினைச்சிடுங்க. சொல்லுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஒரு முறை கூட தேவகுமாரா தேவகுமாரா என நினைச்சிடுங்க. தம்பி தங்கச்சி, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் என்ன மறந்தா எங்கே போவேனா? சொல்லுங்க, நினைச்சா ஆசீர்வாதம் என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், அது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் சொல்லி பாருங்க, தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், அது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் உறவாதி நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் உறவாதி நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாத என் உலகம் விழிக்காதே. சொல்லுவோம், நீங்க இல்லாத என் உலகம் விழிக்காதே. தட்டி தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க அந்த வார்த்தையை விண்ணப்பமா சொல்லும் பொழுது நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும், வாழ்க்கை துணையை இழந்து வந்திருந்தாலும், வியாபாரத்தை இழந்து வந்திருந்தாலும், நன்மைகளை இழந்து வந்திருந்தாலும், ஆண்டவருடைய பர்வதத்திலே கர்த்தர் நம்மை நினைவு கூரப் போகிறார். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் என்ன மறந்தா எங்கே போவேன்? எல்லாரும் எழுந்து நிற்போமா? இருக்கிற இடங்களை எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆசீர்வாதம் என்ன மறந்தா எங்கே போவேன்? அப்படி சொல்ல ஒரு முறை கூட, இங்க நினைச்சா ஆசீர்வாதம் என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஆமென். தேவகுமாரா தேவகுமாரா நினைச்சிடுங்க. அப்படியே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, உம்மை மறந்து வாழ்ந்தவன் ஆண்டவரே, ஒரு காலத்தில் உம்மை மறந்து உம்மை விட்டு பின்வாங்கி தூரமாய் போனவன், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இந்த ஊரே அறியும் ஆண்டவரே. ஆனாலும் உதவாத எங்களோடு கூட நீர் உறவு வைத்திருக்கிறீரே, உறவாதீரே. நன்றின்னு சொல்லி பாடுவோம். உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா இதை உலகே அறி. சொல்லி பாருங்க, உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா இதை உலகே அறியும். உதவாத எண்ணில் நீ உறவாதி நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத எண்ணில் நீ உறவாதி நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் வாழ்வு விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா
ஷாதரு தேவகுமாரா தேவகுமாரரே ரிபாலா தரலரவா தேவகுமாரா தேவகுமாரா சுவாமி தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நீங்க நினைச்சா சொல்லி பாருங்கம்மா. வயதான தாய் தகப்பமா சொல்லுங்க, நீங்க நினைச்சாதான் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம், நீங்க நினைச்சாதான் என் வாழ்க்கையில விடுதலை, நீங்க நினைச்சாதான் ஒரு அற்புதம், நீங்க நினைச்சாதான் என் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் ஆண்டவரே. என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா பல்பாரா காகாடிரா காகாடா ஷதரு தேவகுமாரா அப்படி கேளுங்க. பர்த்திமையு அன்னைக்கு முறையிட்டானே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அதே முழக்கத்தை நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரோடு கூட அதே வார்த்தையை அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறோம். தேவகுமாரா கொஞ்சம் தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஓ தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அப்படி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், ஏன மறந்தா எங்கே போவேனா. சொல்லி பாருங்கம்மா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், எங்களை மறந்தா எங்கப்பா போக முடியும். தேவகுமாரா சொல்லுங்க, நல்ல வாய்களை திறந்து எங்களை நினைங்கப்பா. எங்க வாழ்க்கையை கவனி, எங்க வாழ்க்கையை பாருமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அப்படி கண்களை மூடி இருக்கும் பொழுது இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படி சொல்லுங்க, எங்களை நீங்க நினைங்கப்பா. எங்க பிள்ளைகளை நினைச்சு பாருங்க. வாலிப தம்பி தங்கச்சி சொல்லுங்க, எங்களை நினைங்கப்பா, எங்களை நினைங்கப்பா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தோற்று போய் வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. நம்மில் அநேகர் தோற்று போன மனநிலைமையோடு கூட வந்திருக்கிறோம். நாளை தினம் என்கிறது கேள்விக்குறியோடு வந்திருக்கிறோம். எப்படி பிழைப்போம் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில வந்திருக்கிறோம். எப்படி நிற்க போகிறோம் என்று சொல்லி தெரியாத ஒரு நிலையில தடுமாற்றம் நிறைந்தவர்களாய் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். அப்படி கண்களை மூடி சொல்லுங்க, எங்களை நினைச்சிடுங்க, எங்க பிள்ளைகளை நினைச்சிடுங்க. அம்மே என்ன நினைங்கப்பா. ரீகாத்தாடோ வயதான தாய் தகப்பனே சொல்லுங்க, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை நினைக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை நினைப்பாரானா உங்களுக்கு முன்பதாய் ஜீவ ஊற்றுகளை திறக்க முடியும். ஆகார் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். தாகத்தை, தன்னுடைய மகனின் தாகத்தை தீர்ப்பதற்கு இருந்த எல்லாம் தீர்ந்து விட்டது. ஆண்டவர் நினைச்சதுனாலதான் ஆகாருக்கு முன்பதை ஒரு நீரூற்றையே திறக்க பண்ணினா, ஒரு நீரூற்றை காண்பித்தா. இந்த காலை வேளையில நம்மை தேடி வந்திருக்கிற ஆண்டவர் ஆமை நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை கேட்டு நமக்கு முன்பதாய் நம்முடைய தேவைகளை சந்திக்க போதுமானவராய் இருக்கிறார். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தி சொல்லுவோம், அவர் நம்மை நினைவு கூறுகிறவர், அவர் நம்மை நினைத்தருளுகிறவர், அவர் நம்மை நினைத்தருளுகிறவர். ஆமென் ஆமென் ஆமென். அவர் நினைச்சிட்டா அவர் நம்மை நினைத்தருளுவாரே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டாகிவிடும். ஓ நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், ஏன மறந்தா எங்கே போவே. சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லவோ. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், எங்களை மறந்தா எங்க போவோம்பா. தேவகுமாரா சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லி பாருங்க, எங்களை நினைங்கப்பா. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, கொஞ்சம் நினைச்சிருங்கப்பா. நீங்க சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை அவருடைய சமூகத்தை எட்டணும். உணர்ந்து சொல்லி பாருங்க. தேவகுமாரா சொல்லுங்க பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ஆவலோடு கூட இருக்கிறார்.
தேவ ஆவியானவர் நம்முடைய சத்தத்தை கேட்க ஆவலோடு கூட இருக்கிறார். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கேட்பதற்கு மிகுந்த ஆவலோடு கூட கூப்பிட்டு அவர் என் பக்கமாய் சாய்ந்து என்று சொல்லி இந்த ஆராதனை வேளையில நம்முடைய கூப்பிடுதலை கேட்பதற்கு, நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்பதற்கு ஆண்டவர் ஆவலோடு கூட இருக்கிறார். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. நம் பக்கமாய் சாய்ந்து செவி சாய்த்து கேட்பதற்கு ஆண்டவர் ஆயத்தத்தோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் வாயை திறந்து கர்த்தரோடு கூட பேசுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கங்கள் மாறுகிற வேளை இது. ஆண்டவனுடைய விண்ணப்பத்தை சத்தத்தை கேட்கிற வேளை இது. ஆமே, நம்முடைய தடுமாற்றங்கள், நம்முடைய இழப்புகளை மாற்றுகிற வேளை இது. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காய் கிரியை செய்கிற வேளை இது. மகிழ்ச்சியோடு கூட தேவ பிள்ளைகள் வாயில திறந்து ஆமென், ஆமென், ஆமென். உடைந்த பாத்திரங்கள் தான், அது ஆண்டவருக்கு தெரியும். ஆமென், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று ஆண்டவர் அறிவார். ஆனாலும் நம்மை நினைத்தருளுவார், நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்புவார். ஆமென், ஆமென், ஆமென். உரகபலபா. சூழ்நிலைகள் பஞ்சத்தில் இருக்கலாம். ஆமென், ஆமென். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்த பொழுது 100 மடங்கு அறுவடை. இது உலகத்தின் பார்வைக்கு சாத்தியம் இல்லாதது என்றாலும் இது ஆண்டவருடைய பார்வைக்கு ஒரு அற்ப காரியம். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஆமென். சூழ்நிலைகள் எல்லாம் முடியாது என்றாலும் நாம் தேடி வந்திருக்கிற இரட்சகர் அவைகளை முடிய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ரக்கதடா. மகிழ்ச்சியோடு கொஞ்சம் வாயை திறந்துருங்கம்மா. ஆண்டவருக்காக பாவை வாயில திறந்து கத்தரை கனம் பண்ணுங்க. அவரோடு கூட பேசி பாருங்க. இந்த காலை ஆராதனை உங்க வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுகிற ஒரு ஆராதனை. அநேகரை ஆண்டவர் தூக்கி நிறுத்துகிற ஒரு ஆராதனை. தள்ளாடுகிற முழங்கால்களை ஸ்திரப்படுத்துகிற ஒரு ஆராதனை. நம்முடைய விண்ணப்பத்தை சத்தங்கள் கேட்கப்படுகிற ஒரு ஆராதனை. விசுவாசிக்கிற தேவ ஜனங்கள் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தி சொல்லுவோம். ஓ ரதல கரமல சந்தலரபா. உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். சொல்லி பாருங்க. உம்மை மறுதலித்தவனா இந்த உலகே அறியோ. எத்தனை பேர் சொல்லுவீங்க உம்மை மறந்து வாழ்ந்தவனா? அப்படி சொல்லுங்க. ஒரு காலத்தில் அவரை மறந்து வாழ்ந்தவர்கள் தானே நாம். உம்மை மறுதலித்தவனா இந்த உலகே அறியோ. உதவாத என்னில் நீ உறவாடி, நீங்க இல்லாத என் பொழுது விடியாதே. உதவாத என்னோடு கூட நீங்க கரம் கோத்தீங்களே. விடியாதே, நீங்க இல்லாத என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாத என் வாழ்க்கை விடியாதே. சேர்ந்து சொல்லுமா. தேவகுமாரா, தேவகுமாரா நினைச்சிடுங்க. ஆமென். தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. எஸ் தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆண்டவரை பார்த்து நீங்க நினைச்சா போதும். அன்னைக்கு கானானிய ஸ்திரீ சொன்னா, ஆண்டவரே, ஆண்டவரே என் மகளுக்கு இறங்கும் என்று சொன்ன பொழுது ஆமே ஆண்டவருடைய கெஞ்சி கேட்டா ஆண்டவர் இறக்கம் செய்தா. அது போல ஒரு கெஞ்சுதல் நமக்கு உண்டாகட்டுமே. ஆண்டவரே கூப்பிடுங்கப்பா, கூப்பிடுங்க. எனக்கு இறங்குங்கப்பா, என்ன நினைங்கப்பா, நினைங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. போதாதம்மா. ஆண்டவர் நம்மை நினைச்சிட்டார்னா இந்த உலகத்துல எந்த மனுஷனை நம்ம தேடி போக வேண்டியதில்லை. எந்த அதிகாரிக்கு முன்பதாக அவங்க இறங்குவாங்கன்னு போய் நிற்க வேண்டியதில்லை. ஆண்டவரே இறங்கும் பொழுது
பரலோகமே நம் பக்கமாய் சாயும் பொழுது யார் நமக்கு ஆதரவு கொடுக்கணும்? கையை தட்டி கத்தர மகிமைப்படுத்துங்க. அவர் நிலை திறந்ததை அடைப்பவன் ஒருவனும் இல்லை. அவர் இரக்கம் பாராட்டினதை தடுப்பவன் ஒருவனும் இல்லை. அவர் நமக்கு இறங்குகிறவர். அவர் செய்த நன்மைகளை அழிப்பதற்கு இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை. அவர் இணைத்ததை பிரிப்பவன் இல்லை. கையை தட்டி கத்தர ஹல்லேலூயா. ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமாய் அவர் இருக்கிறபடினால ஆமென். கண்மலையை திறந்து ஜனங்களை தாகம் தீர்த்த தெய்வமாய் இருக்கிறபடினால அவர் நமக்கு இரக்கம் செய்யும் பொழுது, அவர் நமக்கு உதவும் பொழுது, அவர் நமக்கு ஒத்தாசை பண்ணும் பொழுது யார் எதிராய் நமக்கு நிற்க முடியும்? அவர் நம்முடைய தோல்விகளை ஜெயமாய் மாற்றும் பொழுது யார் நம்மை நஷ்டப்படுத்த முடியும்? கையை தட்டி கத்தர மகிமைப்படுத்தி சொல்லுங்க. நீர் எங்களுக்கு ஜெயபலமாய் இருக்கும் பொழுது, நீர் இஸ்ரவேலின் ஜெயபலமாய் இருந்தவர், எங்கள் ஜெயபலமாய் இருக்கும் பொழுது யார் எங்களுக்கு எதிராய் நிற்க முடியும்? யார் எங்களுக்கு விரோதமான துர்க்கிரியைகளை செய்ய முடியும்? ஆமென், ஆமென். வாயை திறந்து கத்தர மகிமைப்படுத்தி சொல்லுங்க. நீரே எங்களுக்கு பக்க பலமும், நீரே எங்களுக்கு ஆதரவும், நீரே எங்களுக்கு துணையாய் இருக்கும் பொழுது யார் எங்களுக்கு எதிராளியாய் நிற்க முடியும்? இந்த உலகத்தின் சத்துவங்கள் எதிராளியாய் நிற்க முடியுமோ? கர்த்தர் யோசபாத்துக்கு ஆதரவாய் இருக்கும் பொழுது கடற்கரை திரளத்தனையாய் எதிரிகள் அவரை சூழ்ந்திருந்தாலும் அவர்களால் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாவீதுக்கு துணையாய் நின்ற பொழுது அவனை சுற்றிலும் இருந்த அவனுடைய சிநேகிதர்கள் அவன் 400க்கும் அதிகமானோர் கற்களை எடுத்துக்கொண்டு அவனை கொண்டு போட முயற்சித்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஆதரவாய் இருந்தபடினாலே அவனுடைய தலையில் இருக்கிற ஒன்றையோ ஒரு முடியை விழப்பட அவர்களால் முடியவில்லை. கையை தட்டி கத்தர மகிமைப்படுத்துவோம். ஆமென், 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 ஆமென். தன்னை விடவும் பலத்திலும் உயரத்திலும் ஆரோக்கியத்திலும் சிறந்த ஒருவனை ஆமென் கர்த்தர் தன்னுடைய ஆதரவாய் இருந்தபடினா எளிதாய் ஏலா பள்ளத்தாக்கிலே தாவீது மேற்கொண்டானே. காரணம் ஆண்டவர் நமக்கு ஆதரவாய் இருக்கும் பொழுது எந்த எதிரான சூழ்நிலையும் நாம் மேற்கொள்ள முடியும். எந்த எதிரான சூழ்நிலையும் நாம் தாண்டி செல்ல முடியும். கையை தட்டி செல்லுங்க. கையை தட்டி. ஓ, அவராலே நாம் ஒரு மதிலை தாண்ட முடியும். அவராலே நாம் ஒரு மதிலை தாண்ட முடியும். காரணம் நமக்கு முன் செல்லுகிறவர் தடைகளை தகர்த்தெறிகிறவர், நமக்கு முன் செல்லுகிறவர் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர். ஓ, மனித அறிவுக்கும் மனித எண்ணங்களுக்கும் ஆமென் இது புரியாத புதிராய் இருந்தாலும் கர்த்தரை நம்பி வாழுகிற ஜனங்களுக்கு இது எளிதானதே. சந்தோஷத்தோடு கையை தட்டி சொல்லுவோம். ஓ, ரிமல கரதடரதலரதடரலபா ஹல்லேலூயா. அமைதியா நிற்காதுங்க. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருங்க. கர்த்தர் உங்க சூழ்நிலைகளில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அம்மா, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். தம்பி தங்கச்சி, கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டி கொண்டிருக்கிறார். உங்களை ஞானத்தின் ஆவியினால கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். சூனியமா இருக்கிறவங்க எதிர்காலத்தை ஆண்டவர் ஆமென் சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்தி கொண்டிருக்கிறார், ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். எதிராளி ஒன்று நமக்கு செய்ய முடியாது. எதிராய் நிற்கிற சத்துரு நமக்கு விரோதமாக எதை செய்து விட முடியாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்னு தைரியமா சொல்லி பாருங்க. அந்த வார்த்தை அறிக்கையிடுங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பதா யார் எனக்கு எதிராய் நிற்க முடியும்? ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூரிகபதடலரபா. நீர் எந்த துணையாயிருப்பதா ஓ, சேதங்கள் எதுவும் அணுகுவதில்லையே. நீர் எங்கள் பக்கபலமாய், நீர் எங்கள் ராஜாவாய், நீர் எங்கள் ரட்சகராய் இருக்கிறபடினா சேதங்கள் எதுவும் அணுகுவதில்லையே. ஹல்லேலூயா,
ஹalleluya ரபதடரதலர கல்பரதுடுரோ ரிகமதடரல ஷகரலபா ஆங்கியுலா. அப்படியே கண்கள் மூடி இருக்கும் பொழுது நம்முடைய கண்கள் பரலோகத்தின் ஆண்டவரை மட்டும் பார்க்கட்டும். அவர் இறங்குகிற வேளை, அவர் உதவி செய்கிற வேளை, அவர் ஒத்தாசை பண்ணுகிற வேளை, தம்முடைய ஜனத்தை தைரியப்படுத்துகிற வேளை, தம்முடைய ஜனத்தை பலப்படுத்துகிற வேளை. யாரோ உங்களை உந்தி தள்ள வேண்டாமா, நீங்க வாயை திறந்துட்டாலே போதும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை, ஆமே, கர்த்தர் உங்களுக்கு என்ன தேவை அந்த நன்மையை செய்து கொண்டிருப்பா. ஹalleluya மல்பா ராகா தூடோ லோரோ ஹல்மரே கல்பா ரிதியாக்கனா. பயங்கள் மாறுகிறது. உங்க உள்ளங்களில் உள்ள பதட்டங்களை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். எஸ் ஹalleluya. தோல்வி மனப்பான்மைகளை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவமானமும் நிந்தையும் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறதேன்னு சொல்லி பயப்படுறீங்களா? கவலைப்படாதுங்க, ஐயப்பன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஆமென் ஆமென். அவமானம் என்கிற குழியிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவா. ஆமென் ஹalleluya. ரக்கத்தா டியாந்துரு. உங்களை திக்கற்றவர்களை ஒரு நாள் கர்த்தர் விடுவதே இல்லை. ஆமென். யாருடைய வார்த்தையை நம்பி மோசம் போகாதுங்க. மனிதனுடைய வார்த்தைகள் எல்லாம் உங்களை மோசம் போக்குகிற ஒன்று. மனிதனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆமை சில நேரங்கள் உங்களை திருப்திப்படுத்தலாமே ஒழிய மனிதனுடைய வார்த்தைகளை நம்பி சார்வோமானா ஏமாற்றப்பட்டு விடுவோம். இந்த காலைவேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மையே நம்பி இருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம், உம்மையே நம்பி உள்ளோம். ஓ ரபதடர கலதுடுருருரோ. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, ஒத்தாசை செய்பவரே. ஓ ஹalleluya ஹalleluya. உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறே. உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறே. தாரும் தேவா ஏழைக்கு மாறாத உம் கிருபை. அன்பாரும் என்றும் நானும் அடிமை. தாரும் தேவா ஏழைக்கு மாறாத உம் கிருபை. கண்பாரும் என்றும் நான் உம் அடிமை. அப்படி ஒருமுறை கூட தாரும் தேவா ஏழைக்கு மாறாத உம் கிருபை. கண்பாரும் என்றும் நானும் அடிமை. வாலிப நாளில் இயேசுவை கண்டே வாஞ்சையுடன் என்ன தேடி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாலிப நாளில் இயேசுவை கண்டே வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தா. எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தா. இயேசுவின் அன்பை நான் என்ன சொல்வேன்? எதற்குமே உதவா சொல்லி பாருங்க இந்த வார்த்தைகளை. கண்டெடுத்தா. இயேசுவின் அன்பை நான் என்ன சொல்வேன்? எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தா. இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். சொல்லுங்க, எதற்குமே உதவா. அப்படி உள்ள சொல்லணும் அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு பாருங்க. உங்களை தாழ்த்தி அறிக்கையிடுவோம். அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவாதவர்கள், எதற்குமே உதவாத நம்மையும் அவர் தெரிந்தெடுத்து அவருடைய பிள்ளையாய் சேர்த்து கொண்டிருக்கிறாரே. எவ்வளவு இரக்கமுள்ள ஆண்டவர். நன்மையாய் ஒன்று நம்முடைய வாழ்வில் இல்லை, எதுவுமே இல்லாத நம்மை அவருடைய அன்பு சேர்த்து கொண்டிருக்கிறது.
எவ்வளவாய் நம்மீது அவருடைய நேசம். சொல்லுங்க, டே கண்கள் மூடி இருக்கும் பொழுது என்னையும் நேசித்தீரேன்னு சொல்லி பாருங்க. என் மேலும் அன்பு கூர்ந்தீங்களப்பா. நீங்க சொல்லும் பொழுது அவருடைய உள்ள மகிழுமா. எதற்குமே உதவாதவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள் நாம் எல்லாம். ஆனாலும் அவருடைய அன்பு, அவருடைய கரம் நம்மை அணைத்து கொள்ள விருப்பப்படுகிறது. நம்மையும் அவருடைய மந்தையில சேர்த்து கொள்ள அவர் விருப்பம் கொண்டாரே, சித்தம் கொண்டாரே. கையை தட்டி கதர் மகிமைப்படுத்துங்க. இது எங்களால உண்டானது அல்லேன்னு சொல்லுங்க. இது உங்க மிகுந்த இரக்கம். எதற்குமே உதவா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லி பார்ப்பீங்களா? இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். சேர்ந்து சொல்லுவோம். எதற்குமே உதவாயையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என்ன சொல்வேன். உரல கல்பரதடரலகதடரிபியாந்துரோ. ஓ அல்லேலூயா. ஆகவேதான் பக்த நிவேதம் சொல்லுகிறார். ரீகல்போதுடரனதரதனா. உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறே. சொல்லி பாருங்க. ஆண்டவரே, உங்களை நான் பின்பற்ற விருப்பப்படுகிறேன்னு சொல்லுங்க. உங்க பாதத்தை சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். ஒரு முறை கூட உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கு மாறாத உம் கிருபை கண் பாரும் என்றும் நான் உம்மை. சொல்லி பாருங்க, கண் பாருங்க. தாரும் தேவா ஏழைக்கு மாறாத கிருபை பாரும் என்றும் நான் உம்மடிமை. ரிபல கல்பதடரதனமா. அல்லேலூயா. ரிபல கரதடபா. எங்களை தேடி வந்த அன்பே, என்னை தேடி வந்த அன்பே, என்னை தேற்றுகின்ற அன்பே. ரபல கல்பரதன ரிபியாந்துரோ. மார்போடு அணைப்பிரே மனக்கவலை தேப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை ஒரு தேற்றுவது போல் இயேசு. இந்த காலை வேளையில தேவ ஜனத்தை ஆண்டவர் தேற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை தேற்றி கொண்டிருக்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை அரவணைப்பது போல, இந்த காலை வேளையில ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் தேற்றி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். அன்று சிறைச்சாலைக்காரனுக்கு பவுலினால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை உண்டாகிறது. நீ உன்னை ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும், மாய்த்து கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். உயிருக்கு ஒரு சேதத்தை ஏற்படுத்தி விடாது என்று சொல்லி இந்த காலை ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற நாமும் இந்த உலகத்தில் இருந்து என்ன
பிரயோஜனம் என்று சொல்லி கேள்விக்குறியோடு கூட வந்தவர்களுக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமே, நீ சாக வேண்டியது அல்ல, நீ சாவதில்லை என்று சொல்லி கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ ரிபல கரதடரபா ஹalleluya 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 நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை ஆராதனை பொழுதிலே உடைய பிள்ளைகளாய் எங்களை ஒவ்வொருவரையும் அழைத்து உடைய சமூகத்திலே ஆண்டவரை கொண்டு வந்து உம்மை ஆராதித்து மகிழுவதற்கு, பாடல்களை பாடி உம்மை துதிப்பதற்கு தேவரே பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ருசி பார்க்கும்படி என் ஆண்டவர் நீர் கிரியை செய்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையின் தொடர்ந்துள்ள ஒவ்வொரு பகுதி மூலமாக இன்னும் தேவரீருடைய நாமத்தை உயர்த்துகிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம்.